கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேதவசனம், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு தேவன் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுமோ அனைத்தையும் தேவனிடத்துக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம தேவனிடத்திற்கு தெரியப்படுத்துகிறோமா, இல்லை உலக மனிதனிடத்திற்கு தெரியப்படுத்துகிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அதாவது பாருங்க, தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்ம தேவ பிள்ளைகள், தேவ ஜனம், நம்ம தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம். அப்ப நம்மளோட கான்வெகேஷன், நம்மளோட பேச்சுவார்த்தை, நம்மளோட காரியங்கள் யாரோட கனெக்டடா இருக்கணும்னா தேவனுடன் கனெக்டடா இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவங்களோட தான் கனெக்டடா இருக்கணும், உலகத்தோட கிடையாது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு உலகத்துக்குள்ளதான், உலக மக்களுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனை நம்ம கேட்கும்போது தேவன் நமக்கான ஆட்களை, நியமித்திருக்க ஆட்களை நம்மிடத்தில் காட்டுவார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அப்ப தேவன் நம்மகிட்ட என்ன சொல்றாரு, எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எந்த ஒரு வருத்தமும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா நான் உங்களுக்கு சகலத்தை செய்து முடிக்கிற தேவன் நான் இருக்கேனே, பிதாவானவர் நான் இருக்கேனே, இயேசு நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படுவதனால் யார் ஒரு தன் வேதத்துல ஒரு குலத்தை கூட்டுவான்னு வேதத்துல இயேசு சொன்ன வார்த்தைகளை படிக்கிறோம். அப்ப நம்மகிட்ட பணம் இல்லைன்னா கவலையாயிருது, குடும்பம் சரியில்லை சண்டைனா கவலையாயிருது, எல்லாத்துக்குமே கவலையாயிருது. தேவனுக்கு தெரியப்படுத்துவதில் நின்றுருவோம். நம்ம இது எப்படி நம்ம சரி பண்ண போறோம், எப்படி நான் அதை முடிக்க போறேன், இந்த இதுலயே தான் நம்ம சிந்தனையில் ஓடுதே தவிர எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவன் ஒருத்தர் உண்டு, அவர்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்க மாட்டேன்றோம். நம்ம அந்த டென்ஷன்ல விட்டுறோம். அதான் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, எல்லாவற்றையும் குறித்துனா எல்லாவற்றையும், இதுல லெஃப்ட் அவுட்டே கிடையாது. நம்ம நல்லா இருந்தாலும் சரி, மோசமான பழக்க வழக்கங்கள்ல இருந்தாலும் சரி, மோசமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்துனா அதுதான். தேவனே, என்னால் இதை முடியல ஆண்டவரே, இதை விட முடியல ஆண்டவரே, நான் இந்த இதில் போய் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, நான் அப்படி ஒரு உறவுல மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, நான் வேலை பார்க்குற இடத்துல அந்த மாதிரி காசை கை வச்சுட்டேன், நான் கொஞ்சம் லஞ்சம் வாங்க வேலை பார்க்க முடியலையே, அடுத்தவனை குறை சொல்லாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி அதுதான் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை. அப்ப நமக்கு நிறைய விண்ணப்பங்கள் உண்டு. நிறைய விண்ணப்பங்கள்லாம் என்ன, தேவன் எடுத்து சொல்லுவது. ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறோம்னா எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு போடுறோம், எனக்கு இன்க்ரிமெண்ட் கட் ஆயிடுச்சுன்னு பெட்டிஷன் கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம தேவனிடத்தில் கேட்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை. அடுத்ததான் பாருங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும். ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ரைட்டு, இது ஒரு விதமான ஸ்தோத்திரம். ஆனா உண்மையான ஸ்தோத்திரம் சொல்லுவது என்னவென்றால், நமக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அதுக்கு நன்றி சொல்லுவது. தேவனை, இந்த வயசுல எனக்கு இப்படி பாதுகாத்தீங்க, இந்த வயசுல எனக்கு இந்த ஆக்சிடென்ட் பாதுகாத்தீங்க, இந்த வயசுல நான் ஃபெயில் ஆயிருவேன்னு நினைச்சேன், பாஸ் ஆகுனீங்க, இந்த இடத்துல இருந்து வேலை கிடைக்காதுன்னு நினைச்சேன், அந்த இடத்துல இருந்து வேலை கிடைச்சிச்சு, ப்ரொமோஷன் கிடைச்சி. அப்ப தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறி நன்றி சொல்லுவதுதான் ஸ்தோத்திரம் சொல்லுவது தேவனுக்கு. அதுதான் உண்மையான ஸ்தோத்திர பலி. அப்ப அந்த ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப இந்த நன்றி சொல்லி தேவன்கிட்ட சொல்லுவது ஒரு ஜெபம். தேவனை என்ன இக்கட்டில இருந்து பாதுகாத்தீங்க, என்ன பிரச்சனையில இருந்து பாதுகாத்தீங்க, என்ன போராட்டங்கள்ல இருந்து பாதுகாத்தீங்க, அப்படின்றதுதான் உண்மையான ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும். அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரத்தோட ஆரம்பிக்கணும். எனக்கு இவ்வளோ விடுதலை கொடுத்து என்னை இன்னும் 9 சாயலாக படைத்து என்னை இன்னும் பூமியில வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும், எவ்வளோ இடுக்கண், எவ்வளோ எதிரிகள் இருந்த டைம்லையும், எவ்வளோ எனக்கு எதிராக செயல்பட்டவங்க மத்தியிலையும் தேவனை நீர் என்னுடன் என்னை பாதுகாத்தீங்க. இந்த ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலும் விண்ணப்பங்களை செலுத்துங்கள் அப்படின்றாரு, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்றாரு. அப்ப நம்ம தேவனுக்கு தெரியப்பட்டது எப்படி தெரியப்படுத்துகிறோம்? எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் ஓடி போய் விடுவோம், தேவன்கிட்ட விடுவோம். என்ன லெவல்ல போய் விழுந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த வந்தவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, என்ன நடந்தாலும் சரி தேவன்கிட்ட சொல்லுங்க, தேவன்கிட்ட கேட்டு தேவன்கிட்ட பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் பாருங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். காலையில் எந்திரிச்சோன, அதிகாலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே இன்றைய தினம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, இன்றைய தினம் நான் என்ன செய்ய போறேன்,
நேற்றைய தினம் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க, இன்றைய தினம் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நான் என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பண்ணணும், எந்தெந்த விதமா நான் நடக்கணும், நான் எந்த இடத்துக்கு போகணும், என்ன ஏது அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கும் போது, தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தும் பொழுது தேவன் நம்மளை அதி அற்புதமாக நடத்த வல்லவர். அப்ப நம்ம தேவன்கிட்ட அதிகாலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவன்கிட்ட பேசும் பொழுது தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் தேவன் சொல்றாரு, திருப்பி இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்காக, தேவனிடத்தில் நம்ம முகமுகமாக பேசுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, எங்கள் பிரச்சனைகள், எங்கள் கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் தெரியப்படுத்துவதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, அது வேலை விஷயமா இருக்கலாம் ஆண்டவரே, தொழில் விஷயமாக இருக்கலாம் ஆண்டவரே, என்ன காரியமாக இருந்தாலும் தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் தெரிவித்து உம்மிடத்திற்கு சொல்லி உம்மிடத்திலிருந்து விடுதலையை, உம்மிடத்திலிருந்து வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களை அழைக்கிறேன் ஆண்டவரே. ஏஸ்தாமே, அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உலகத்தை ஜெயிக்க, உலகத்துக்கு உமக்கு சாட்சியாக நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் தகப்பனே அவர்கள் உம்மிடத்திற்கு தெரியப்படுத்தி தகப்பனே அதிலிருந்து விடுதலை பெறப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. பேசாமே, இதுவரை உம்மிடத்திற்கு தெரியப்படுத்தாமல் சுயத்திலே ஓடிய ஓட்டத்தை அனைத்தையும் மன்னியும் ஆண்டவரே. இந்த பொழுதிலிருந்து தகப்பனே அவர்கள் உம்மிடத்தில் கேட்டு உம்மிடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் குடும்பமாக மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.